பஞ்சபூத ஸ்தலங்களில் நீருக்கு உரிய திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயமானது திருச்சிக்கு அருகில் காவேரி கரையில் அமைந்துள்ளது. இதன் தல வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது. முன்னொரு காலத்தில் இத்தலம் இருக்கும் இடத்தில் ஒரு நாவல் மரம் இருந்துள்ளது. அதன் அடியில் ஒரு சிவலிங்கம் இருந்துள்ளது. நாவல் மரத்தில் இருந்த சிலந்தி ஒன்று சிவபெருமான் மீது கொண்ட பக்தியால் லிங்கத்தின் மீது வெயில் மழை காய்ந்த சருகுகள் இலை தழைகள் விழாமல் காக்க நினைத்து லிங்கத்தை சுற்றி வலை பின்னி உள்ளது. அதேபோல் யானை ஒன்றும் சிவபெருமான் மீது கொண்ட பக்தியால் லிங்கத்தின் மீது ஓட்டை போன்று இருந்த சிலந்தி வலையை களைந்து பிறகு அருகில் ஓடிக்கொண்டிருந்த காவேரியில் இருந்து தனது துதி கையால் தண்ணீரை கொண்டு வந்து லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து செல்லுமாம். இந்த சம்பவமானது தினமும் நடந்துள்ளது. தினமும் சிவனை காக்க நான் வலை பின்னி வந்தால் யானையானது அதை களைந்து வருகிறதே என்று கோபம் கொண்ட சிலந்தி யானையை அழிக்க நினைத்து அதன் துதிக்கையில் புகுந்தது. இதில் யானையும் சிலந்தியும் மரணிக்க சிவபெருமான் யானைக்கு முக்தி கொடுத்து சிவகணங்களின் தலைவனாக்கினார். சிலந்தியால் தான் யானை மரணித்தது என்பதால் சிவபெருமான் சிலந்திக்கு முக்தி அளிக்காமல் அவருக்கு மறுஜென்மத்தை அளித்துள்ளார். மறுஜென்மத்தில் சிலந்தியானது கோசெங்கட் சோழனாக பிறந்தார். முன் ஜென்மத்தில் சிவன் மீது பற்று கொண்ட வாசனை மறுஜென்மத்திலும் தொடர்ந்ததால் அவர் சிவபெருமான் மீது பற்றி கொண்டு அவருக்காக ஒரு ஆலயத்தை எழுப்பினார். அதுதான் ஜம்புகேஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தில் யானை உள்ளே வந்து சிவனை தொடக்கூடாது என்பதற்காக இதன் கருவறையை மிகவும் குறுகலாக சோழன் கட்டியதாக கூறப்படுகிறது. அதேபோல் நீருக்கு அதிபதியானதால் லிங்கத்தின் அடியில் எப்பொழுதும் தண்ணீரானது ஊறியபடி இருக்கும். இத்தலத்திற்கு வேறு ஒரு வரலாறும் உண்டு. ஜம்பு என்ற முனிவர் ஒருவர் சிவனின் மீது கொண்ட பக்தியால் இத்தலத்தில் தவம் புரிந்து வந்துள்ளார். ஜம்புவின் தவத்தை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு நாவல் பழம் ஒன்றை கொடுத்துள்ளார். அதை சாப்பிட்ட ஜம்பு முனிவர் முக்தியடைந்ததுடன் அவர் வயிற்றிலிருந்து முளைத்த நாவல் மரம் அவரின் கபாலத்தை பிளந்து வளர்ந்துள்ளது. அதனால் இத்தலத்திற்கு ஜம்புகேஸ்வரர் ஆலயம் என்று பெயர் வந்ததாம். இத்தகைய சம்பவங்கள் அனைத்தும் இத்தலத்தில் சிற்பங்களாக காணப்படுகின்றன. இத்தலத்தில் பிரம்மோற்சவத்தின் போது அம்பாள் சிவபெருமான் வேடமணிந்தும் சிவபெருமான் அம்பாள் வேடமணிந்தும் காட்சி தருவார். அதேபோல் தினமும் உச்சிக்கால பூ உஜையின் போது சிவாச்சாரியார் பெண் போன்று சேலை அணிந்து கொண்டு சிவபெருமானுக்கு ஆராதனை செய்வார். இத்தலத்தில் அப்பர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், அருணகிரிநாதர், தாயுமானவர், ஐயடிகள் காடவர்கோன் ஆகியோர் பாடல்களை இயற்றியுள்ளனர். இத்தனை பெருமைக்குரிய இத்தலத்திற்கு சென்று ஜம்புகேஸ்வரரை தரிசனம் செய்து அவரின் அருளை பெறுவோம்.